ஜனநாயகன் எங்கள் மக்களின் ஜனநாயகன். ஜனநாயகத்தை மீட்டெடுக்க வருகிறார் எங்கள் ஜனநாயகன் தளபதி விஜய். பகவத் கேசரி என்னென்ன உருட்டினீங்கடா டேய், பார்த்தல்ல பஸ்லுக்கு மக்களின் எழுச்சி. அந்த அந்த எப்போவுமே வந்து தளபதி ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போகும்போது அவருக்கு ஒரு விஷயத்த பண்ணுவார். அவர் எப்போவுமே எல்லா நிகழ்வுகள்லையும் வந்து அவங்க ரசிகர்களோட செல்ஃபி எடுத்துக்கிறது தளபதிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அது ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஆடியோ லான்ச்சாக இருந்தாலும் சரி, இப்படி படத்தோட நிகழ்வுகள் ரசிகர்களை எங்கெங்கெல்லாம் சந்திக்கிறாரோ அங்கெங்கெல்லாம் செல்ஃபி எடுக்கிறது தளபதிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதே மாதிரி நெய்வேலி ஸ்பாட்டு தெரியும், அது அது எப்படியாப்பட்ட ஒரு கல்ட்டு பிக்சர்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த பிக்சர் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பேசு பொருள், ஒரு பயங்கரமான ஒரு மெசேஜை சொல்லக்கூடிய ஒரு செல்ஃபியா அந்த செல்ஃபி இருந்தது, நெய்வேலியோட செல்ஃபி. அதை மையப்படுத்தி இன்னைக்கு ஜனநாயகன்னு டைட்டில் வச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம், ஃபேஸ் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும், உடம்பு சரியில்லை, 2 நாள் படுத்துருந்தேன், அதனால தான் ரெகுலராக வீடியோ போட முடியல. தயவு செஞ்சு இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. ஜனநாயகன், ஜனநாயகன்னா என்னங்க இது என்னங்க புதுசாக இருக்கு? நாயகன் கேள்விப்பட்டிருக்கோம், ஜனநாயகம் கேள்விப்பட்டிருக்கோம், இப்போ நாட்டில் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்களே பணநாயகம் கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன ஜனநாயகன்? ஜனநாயகன்னா என்ன அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கான அர்ப்பணிப்பு, சமத்துவம், சகோதரத்துவம், சம உரிமை, அவங்களோட உரிமைகளுக்காக போராடும் உன்னத தலைவன், அவன்தான் ஜனநாயகன். அவர்களின் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுப்பவன், தோளுக்கு தோளாக நின்று தோழனாக நின்று அவர்களின் உரிமைகளுக்காக போராடுபவன் தான் ஜனநாயகன் சொல்றாங்க. இது இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பார்க்கும்போதே நமக்கு நல்லா தெரியுது, இது முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் பேக்ட்ராப் ஆன ஒரு படம் தான். ஏன்னா அந்த டைட்டில் நமக்கு அதுதான் உணர்த்துது. இது என்ன சொல்ல வருதுன்னா, அவங்களோட பிரச்சனை, மக்கள் பிரச்சனை என்ன, அவங்களுக்காக என்ன பண்றான் அந்த ஹீரோ, அவர் எப்படி ஒரு லீடரா தன்னை மாத்திக்கிறான்றது தான் இந்த படம் சொல்ல வர ஒரு கருவா நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த டைட்டில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவ்வளோ இருக்கு. அதாவது அவரோட தலைமையில நேர்மையும் உண்மையும் இருக்கும். அந்த ஜனநாயகத்தோட அந்த ஜனநாயகன் அவரோட தலைமையில நடக்கக்கூடிய ஆட்சியில நேர்மையும் உண்மைத்தன்மையும் இருக்கும். அது அந்த டைட்டிலுக்கான அர்த்தமும் அதுதான். வெளிப்படைத்தன்மை, உண்மைத்தன்மை, மக்களுக்கான விஷயமா போராடுறது. இப்ப பரந்தூர் விஷயத்துக்கு போனாரு, உங்களோட நான் நிப்பேன், உண்மையா நான் இருப்பேன்னு சொன்னார் பாருங்க, அதுதான் ஜனநாயகன். வேங்க வயலுக்கு போறேன்னு சொன்ன உடனே அலற அடிச்சுக்கிட்டு ஒரு அப்பாவி மக்களை கைது பண்ண துடிக்குது இந்த அரசு. இதுக்கு விதை போட்டவள் எங்கள் ஜனநாயகன். இத்தனை நாள் அமைதியா இருந்துட்டு இன்னைக்கு உடனே அவசரமா ஒரு விஷயத்த பண்றாங்க பாத்தீங்களா? இதுக்கு என்ன காரணம்? இப்படி பல விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். அதாவது கடமை உணர்வுன்னு எடுத்துக்கலாம். அதாவது எடுத்துக்கிட்ட வேலையை அதை 100% முடிக்கணும். அதுதான் ஒரு ஜனநாயகனுக்கான உரிய ஒரு மாண்பு, பண்புன்னு சொல்றாங்க. அதாவது தளபதி கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு விஷயத்துல இறங்கிட்டார்னா பேக் எடுக்கவே மாட்டார். அவர் படங்கள்ல வர வசனங்கள், ஒரு சில வசனங்கள் அவரோட நிஜ வாழ்க்கைக்கு அது அப்படியே பொருந்தும். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு வர இல்லையா, அந்த மாதிரி தான் இப்போ இந்த அரசியல் களத்துக்கு வர்றேன்னு முடிவு பண்ணி பேக் அடிக்காம பயப்படாம சொன்ன நாளைக்கு சொன்ன தேதிக்கு வந்து நான் வரேன், மக்களை சந்திக்கிறேன், நான் இறங்குறேன்னு சொல்லிட்டு அரசியல்ல குதிச்சார் பாருங்க, புகழின் உச்சத்தை விட்டுட்டு வந்தார் பாருங்க. இதுதான் வந்து அவருக்கான அந்த தலைமைக்கான அந்த பண்பு. எடுத்த ஒரு விஷயத்துல பேக் அடிக்காம நிக்கிறார் பாருங்க, இதுதான் வந்து மக்களுக்கான நம்பிக்கையை வந்து சம்பாதிக்கிறது. ஜனநாயகன் என்பவன் மக்களின் நம்பிக்கையை சம்பாதிக்கணும். அந்த மக்களின் நம்பிக்கையை பெற்றவராக இன்னைக்கு நம்ம தளபதி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அந்த டைட்டில் ரொம்ப பொருத்தமா வந்திருக்கு, ஜனநாயகன். மொத்தத்துல எப்படின்னா, இந்த ஜனநாயகன் என்பது மக்களின் மாண்பையும் மதிப்பையும் நம்பிக்கையும் பெற்ற ஒரு தலைவனாகத்தான் இருப்பார். அதுதான் ஜனநாயகன் என்பது இந்த டைட்டிலுக்கான ஒரு ஆப்டான ஒரு பொருத்தமான ஒரு டைட்டில தான் கொடுத்துருக்காங்க. அவர் இனி மக்களுக்கான செய்த அந்த அர்ப்பணிப்புகள், அதாவது அவரோட புகழ், பணம், இதெல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு மக்களை நோக்கி அவர் வராரு இல்லையா, அவர்களோட உரிமைகளுக்காகவும் அவர்களோட வாழ்வை மேம்படுத்துவதற்காகவும் அவர் வந்து மக்களை சந்திக்க வராரு இல்லைங்களா. இதெல்லாம் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும். வினோத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தீரன், சதுரங்க வேட்டை, இப்படி
பல படங்கள் வந்து ரசிகர்களை கொண்டாடும் விதமான ஒரு படங்கள்லாம் கொடுத்துருக்காரு. நேர்கொண்ட பார்வையாக இருந்தாலும் சரி, துணிவுலையும் வந்து ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு மெசேஜாகவும் அவர் கொடுத்துருப்பார். இந்த பேங்குகளில் நடக்கக்கூடிய இந்த ஊழல், இந்த ஷேர் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய இந்த ஊழல், இந்த கிரெடிட் கார்டு லோனுன்னு சொல்லி மக்களை எப்படி ஏமாத்துறாங்கன்னு ஒரு சமூக பொறுப்பான ஒரு இயக்குனராக நான் எச் வினோத்தை பார்க்குறேன். இன்னைக்கு தளபதி கிட்ட வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக இன்னைக்கு உருவெடுத்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு மிருக பலத்துல இன்னைக்கு தளபதி அவர்கள் நிற்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு கல்ட் லீடர் நம்ம கையில இருக்கும்போது அதை எச் வினோத் அவர்கள் வந்து அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்க போறார், எப்படி தளபதியை பிரசன்ட் பண்ண போறார், அவரோட கருத்துக்கள், அதே நேரம் தளபதியோட அந்த கொள்கை கோட்பாடு, அது மக்களுக்கான சில விஷயங்கள், அவருக்கான சிந்தனைகள் என்ன, அதெல்லாம் பைண்டிங் பண்ணி என்ன மாதிரி ஒரு படமா கொடுக்க போறாரு என்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த ஒரு நாளில் தொடங்குது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அனிருத்தோட இசை, இதுல குறிப்பா பார்க்க போனா அக்டோபர் வெளியீடுன்ற அந்த டேக் இல்ல, போஸ்டர்ல டாக் வந்துகிட்டு இருந்தது. 2026 பொங்கலுக்கு படத்தை இறக்கலான்ற ஒரு முடிவுல டீம் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா அக்டோபர் வெளியீடுன்றது அந்த போஸ்டர்ல இல்ல, அதை வந்து கட் பண்ணியிருக்காங்க. மேபி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனா 2026 மிகப்பெரிய வசூல் சாதனை செய்த ஒரு படமாக நிச்சயமாக தளபதி 69 அதாவது ஜனநாயகன் இருக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் லுக், தலைவரோட அந்த லுக்கு, அந்த செல்ஃபி, அந்த அந்த அவர் அந்த போஸ்டர்லாம் அந்த ப்ளூ கலரை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. தலைவரோட அந்த ஷர்ட்டு, அந்த ஃபாண்ட்ல கூட வந்து அந்த ப்ளூ கலர் கோட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பின்னாடி இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் டீசர், ட்ரைலர், ஃபர்ஸ்ட் சிங்கிள், அடுத்தடுத்த சம்பவங்கள் இருக்கு. அடுத்த 6 மாசத்துக்கு வந்து தளபதி ஃபேன்ஸ் கண்ட்ரோல்ல தான் சோஷியல் மீடியா மொத்தமே இருக்கும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு தரமான வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.